ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் ரெட்ரோ படத்தை பார்த்துட்டு வந்தேன். அண்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா நம்ம போகலாம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு. அண்டு ஹோல்சமாக பார்த்திங்கன்னா கார்த்திக் சுப்பராஜ் சூர்யாவை பார்த்திங்கன்னா செதுக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபயராக லவ் லாஃபர் வார் அந்த முதல்ல பார்த்திங்கன்னா படத்தோட பர்ஃபெக்டாக கிளியர் பண்ணியிருந்தாரு சூர்யா சுப்பராஜ். அண்டு அந்த ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு நடிப்பை பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுவார். அண்டு எங்கேயுமே பார்த்திங்கன்னா சிரிக்கக்கூடாது. அண்ட் அந்த பார்த்திங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் பார்த்திங்கன்னா லவ் படம் அப்படின்னு ப்ரமோஷன் பண்ணார். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படம் பார்த்த ஒரு அவங்களுக்கு கொடுத்த ரோலை பார்த்திங்கன்னா அவங்க பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா நடித்து கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் வருது. அண்ட் ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் கொடுத்துருக்காரு. அண்ட் எல்லாருமே பார்த்திங்கன்னா செம்மையாக நடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த கனிமா சாங் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நீங்கள் நிச்சயம் விஷயம் பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகும் தங்க மீன் அப்படின்னு. அண்ட் அந்த கிளைமேக்ஸில் அந்த தங்க மீன் ரிவீல் ஆகும்போது பார்த்திங்கன்னா அண்ட் அது ஒரு பயங்கரமான ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா எல்லாரையும் பார்த்திங்கன்னா ஒரு செம்ம காமெடி சீக்வன்ஸும் பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் இருக்குது. அண்ட் அதுவும் பார்த்திங்கன்னா சூர்யா இஸ் பேக் வித் ஆக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். அண்டு தைரியமாக புக் பண்ணுங்கள். நீ கண்டிப்பாக ஃபேமிலியோட போனால் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அனதர் பில்லர் ஆஃப் த மூவி சந்தோஷ் நாராயணன். அண்ட் அவரோட வேலையை பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் மாஸ் எலிவேஷன் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கொடுத்துருக்காரு. அண்ட் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். அண்டு பார்த்தவங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக தமிழ் ட்ரெண்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சார் சொல்ல போறேன் சார், உங்க ஃபேன்ஸ்க்காக